எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அருள் நிறைந்த ரமலானை கவனத்தில் கொண்டு எப்படி நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் அன்பையும் பெறுவதற்கு, அவனோடு நமக்கு ஒரு அழகிய உறவை உண்டாக்கிக் கொள்வதற்கு, அவன் எப்படி நான் இருக்க விரும்புகிறானோ அந்த பாட்டைக்குள்ளால் என்னை கொண்டு சேர்ப்பதற்கு. நோன்பு காலமும் நோன்பு அல்லாத காலமும் சமமாக இருக்க வேண்டாம் என்றார்கள். ஆழமான பொருள் உள்ள ஒரு வார்த்தை இது. நோன்பு காலமும் நோன்பு இல்லாத காலமும் சமமாக ஆக்க வேண்டாம். மற்ற காலத்தில் நடப்பதை போல் நோன்பு காலத்தில் நடக்காதீர்கள். மற்ற காலத்தில் இருக்கிற கவனக்குறைவு ரமதானில் இருக்க வேண்டாம். மற்ற காலங்களில் ஏதேனும் சில காரியங்களில் பொடுபோக்கை காட்டி பாவங்களில் ஈடுபடுகிற நிலையை போல் ரமதான் ஆக வேண்டாம். தொழுகையில் சில முன்பின் இருக்கலாம், மற்ற காலங்களில் அது ரமதானுக்கு உகந்ததல்ல. ரமதானும் இதர காலமும் சமமாக்குகிறவர் ஒரு அழகான மூமின் அல்ல என்று எழுதினார். அல்லாஹ் நமக்கு அந்த நிலையை பேணச் செய்வானாக. எனவே நாம் மற்றைய காலத்தை விட இந்த காலத்தை அல்லாஹ்வோடு என்னை அழகுபடுத்துவதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய நாட்கள். எப்படியெல்லாம் நாம் அழகாக வேண்டும், எப்படியெல்லாம் நம்மை இந்த காலத்திற்கு தயார்படுத்த வேண்டும். ரமதானுக்கு 8 பேர் இருக்கு. ரமதானுடைய மாதத்திற்கு 8 பேர். ஷஹ்ரு ரமதான் என்று ஒரு பேர். ரமதானுடைய மாதம் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதத்தை ஒட்டி இதற்கு பெயர்களை சாலிஹீன்கள் குர்ஆனின் ஹதீஸின் நிழலில் பதிவு செய்வார்கள். இதற்கு முதல் பெயர் ஷஹ்ர ஸௌம், நோன்பு மாதம். எல்லாருக்கும் தெரியும், ரமதான் நோன்பு வைக்கிறது. நோன்பு மாதம் என்றே பெயர். வரலாற்றில் நீங்கள் ரமதான் என்று போட்டால் ஷஹ்ர ஸௌம் என்று எழுதுவார்கள், நோன்பின் மாதம். இதிலே நோன்பு என்பது வித்தியாசம் காட்டப்படக்கூடாது, விதிவிலக்கை எடுக்கக்கூடாது என்று எழுதுவார்கள். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் இந்த நோன்புக்கு சொந்தம். நம்முடைய வீடுகளில் நோன்பு விடப்படக்கூடாது. சின்ன சின்ன காரணங்களை கொண்டு நோன்பை விட்டு வெளியே போய்விடக்கூடாது. நோன்பு நோக்கிற வாய்ப்பு இல்லை பெண்கள் காரணத்தோடு. அவர்கள் இன்றைக்கு நோன்பு விதி விலக்காக்கப்பட்டவர்கள். சுத்தம் இல்லாத காலத்தில் அப்போதும் நோன்பாளிகளை போல் இருங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விதிவிலக்கு. பெண்கள் சுத்தம் இல்லை, தொழுகையை விடுற காலம், நோன்பை விட வேண்டும், ஆனால் நோன்பாளியை போல் இருக்க வேண்டும். வீட்டில் சாப்பிட்டுக்கலாம், வெளியில போனா நோன்பாளியாக உங்களை காட்டுங்கள். 4 பேருக்கு முன்னிலையில் நீங்கள் நோன்பு இல்லை என்பது வெளிப்படக்கூடாது. இந்த மாதம் ஷஹ்ர ஸௌம், நோன்பு மாதம். உலகத்தில் எல்லோரும், மூமின்கள் மாத்திரம் அல்ல, ஈமான் இல்லாதவர்களும் இந்த மாதத்தை நோன்பு மாதமாக பார்க்கிறார்கள். மூமின்கள் பகலிலே வந்து சாப்பிட மாட்டார்கள், பருக மாட்டார்கள் என்று விளங்கி இருக்கிறார்கள். நீங்கள் எனக்கு விதிவிலக்கு என்று சொல்லி வீதியிலே நின்றால், பருகினால், ஏதேனும் சர்பத்தை குடிப்பீர்களேயானால் அவர்களின் பார்வையில் மூமின்களே இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தவில்லையே என்ற பொருள் வந்துவிடும். நோன்பு மாதம், நீங்கள் வெளியில் உங்களுக்கு நோன்பை விடுகிற அனுமதி இருந்தாலும் நோன்பாளியாக இருக்க வேண்டும். அப்படி யாராவது வெளியிலே நின்று தான் நோன்பில்லை என்பதை காட்டினால் அல்லாஹ்வின் பார்வையில் அவர் தண்டனைக்கு உரியவர். நான் படித்த செய்தி ஒரு மஜூசியை பற்றி. ஒரு மஜூசி, நெருப்பு வணங்குபவர், மூமின்கள் வாழ்கிற வீதியில் வாழ்கிறார். மூமின்கள் வாழ்கிற வீதியில் வாழ்கிறார். அவர் மதிய நேரம் வீட்டுக்கு வந்தார். அவருடைய சிறுவன் வெளியிலே நின்று பலகாரம் சாப்பிட்டுக் கொண்டு நிற்க அவனை அவர் கண்டித்து உள்ளே கூப்பிட்டு உட்கார வைத்து, மகனே உனக்கு தெரியாதா, இது நோன்பு காலம். மூமின்கள், முஸ்லிம்கள் நோன்பு வைத்திருப்பார்கள். இந்த காலத்தில் நீ சாப்பிடுவதா, வெளியிலே நிற்பதா, பப்ளிக்ல நின்று நீ சாப்பிடுறது தப்புப்பா. அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம கண்ணியப்படுத்தணும். அப்படி நீ சாப்பிடணும்னா வீட்டில இருந்து சாப்பிடணும், வெளியில சாப்பிடக்கூடாது. அவர் ஒரு மஜூசி, நல்ல ஞாபகம் வைக்க. அவர் நெருப்பு வணங்கி ஈமான் உள்ளவர் அல்ல. தன் மகன் வீதியிலே சாப்பிட்ட போது, அதுவும் பருவமடைந்த மகன் அல்ல, சிறுவன், அவனை கூப்பிட்டு கண்டித்தார். இனி நாளை பொழுது இன்னும் நோன்பு காலம் முடியும் வரையிலும் நீ வெளியில போய் சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிட்டாலும் வீட்டுக்குள்ளதான், வெளியில நோன்பாளியாக இருக்கணும்.
அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் அன்றைய காலம் வாழ்ந்த சூஃபி ஒருவர் அவரை கனவில் பார்க்கிறார். அவர் சுவனத்தில் பட்டாடை உடுத்து இருக்கிறார். அவர் வஃபாத்துக்கு பின்னால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த சூஃபி ஒருவர் அவரை கனவில் பார்க்கிறார். அவர் சுவனபதியிலே பட்டாடை அணிந்திருக்கிறார். ஈமான் இல்லாதவர்கள் எப்படி சுவர்க்கம்? எப்படி? அவர் கேட்டார், நீங்கள் எப்படி? அவர் சொன்னார், என் மகன் ரமலானின் காலத்தில், சௌமுடைய காலம், நோன்பு காலத்தில் வெளியே நின்று சாப்பிட்ட போது மூமின்கள் கண்ணியப்படுத்தும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கண்டித்தேன். அன்று முதல் என் மகன் ரமலானின் நோன்பாளியாகவே மாறுவார். அந்த காலத்தை நான் செய்த காரணத்தை கொண்டு என்னுடைய கடைசி நேரம், சக்கராத்து நேரம், என்னுடைய மௌத்து நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், என் அடியானை சங்கைப்படுத்தி ரூகை வாங்குங்கள். ஏன்? அவன் என்னுடைய நோன்பை சங்கைப்படுத்தினார். அவர் நோன்பு காலத்தை சங்கைப்படுத்தினார். அவரை சங்கைப்படுத்துங்கள். ரூகு வாங்க வந்த மலக்குகள் கேட்டாங்க, என்ன சங்கை? ஈமானை கொண்டு சங்கைப்படுத்துங்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு ஈமானுடைய கலிமாவை தரப்பட்டது. அந்த கலிமாவை உச்சரித்து என் ரூஹு பிரிந்தது. யாருக்கு? ஒரு மஜூசியினுடைய கடைசி நேரம் ஈமானோடு முடிந்திருக்கிறது. எப்போது? நோன்பு காலத்தை சங்கைப்படுத்தியதால். சங்கை மிக்கவர்களே, பாக்கியம் நிறைந்த காலம் இது, நோன்புக்கு உள்ள காலம் என்ற காரணத்தினால் சாலிஹீன்கள் எழுதுகிற செய்தி, நோயாளிகளாக இருந்தாலும் நீங்கள் நோன்பு வைத்து பழகுங்கள். சின்ன தலைவலிக்கு நோன்பு விடுறதா? வயிற்று வலிக்கு நோன்பு விடுறதா? லேசா காய்ச்சல் வந்தா நோன்பு விடுறதா? வேண்டாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், உங்களால நோன்பு வைக்க முடியல, பயணத்தில் இருக்கிறீங்க, அல்லது நீங்க நோயாளியாக இருக்கிறீர்கள் என்றால் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், வேறு நாட்களில் நோன்பு வைக்கலாம் என்று சொன்ன அல்லாஹ் நோன்பை விடுவதற்கு அனுமதி கொடுத்த ரப்பு அந்த ஆயத்தை முடிப்பான். வாந்தசூமு கைருல்லக்கும், நோயாளிகளே, பிரயாணம் செய்பவர்களே, நீங்களும் வாய்ப்பு இருக்குமையானால் நோன்பு வைப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது. நீண்ட பயணங்களை தவிர்த்து விடுங்கள் என்கிறார்கள். நோன்பை விடுகிற அளவிற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்கிறார்கள். ரமலான்ல நீண்ட பயணங்களை தவிர்க்கலாம். நோன்பு விடுற அளவுக்கு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் கேட்டார், ரமலான் எனக்கு ஒரு நோன்பு தப்பி போச்சு, அந்த நோன்பை நான் அடைவதற்கு, அந்த கூலி கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் நோன்பு வச்சாச்சுன்னா கூலி கிடைச்சிக்கிடும். ஆனால் ரமலானில் தப்பி போன அந்த ஒரு நோன்புக்கு ஆயுள் பூராவும் நோன்பு வைத்தாலும் அந்த கூலி கிடைக்காது என்றார். இன்னொரு செய்தியில், ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்தாலும் ரமலானில் தப்பி போன அந்த கூலி கிடைக்காது. ஆனால் நம்ம எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். பாவங்களை விட்டு மாத்திரம் அல்ல, ரமலான்ல எந்த காரணத்தாலும் நோன்பை விடக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. என்னால முடியல, வயசாகி போச்சு, வேண்டாம், பிடித்து பாருங்கள், அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் தருவான். முதுமை அல்ல நோன்புக்கு தடை. என் மனது வலிமையா இருந்தால் நான் 100 வயசுலேயே நோன்பு வைக்கலாம். மனசு வலிமையா இருக்காது, ஈமான்ல பலம் இருக்காது. இல்லைன்னா 60 வயசுல கூட கொஞ்சம் யோசனை வரும், வயசாயிட்டா நோன்பு விடத்தானே செய்யலாம். அந்த எண்ணத்துக்குள் நீங்கள் வர வேண்டாம் என்கிறேன். நோன்பு நோற்பதற்கு கிடைக்கும் கூலியை கண்ணால் பார்த்தால் எந்த ஒரு மூமினும் விட மனசு வராது. காத்தமுன் நபியன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹதீஸே குத்ஸியிலே அல்லாஹ் சொன்னான், எல்லாத்துக்கும் கூலி இருக்குது. தொழுகைக்கு கூலி இருக்குது, ஜகாத்துக்கு கூலி இருக்குது, ஹஜ்ஜுக்கு. காத்தமுன் நபியன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹுல் ஜஸா இல்லல் ஜன்னah, உங்க ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டால் அதற்கு கூலி துன்யாவுல ஒண்ணுமே இல்லை, அதற்கு கூலி சொர்க்கம் என்றார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கட்டும், குடும்பத்தோடு நசீபாக்கட்டும். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கம், அதுக்கு மேல கூலி இல்லை. நோன்புக்கு கூலி சொர்க்கம்னு கூட அல்லாஹ் சொல்லல. நோன்புக்கு கூலியே இல்லை, இங்கேயும் கொடுக்க முடியாது, அங்கேயும் கொடுக்க முடியாது. அப்படியேதான் கூலி. நோன்புக்கு நானே கூலி ஆக்குவேன். நோன்புக்கு என்ன கூலி? நான் கிடைப்பேன். என் கூட அல்லாஹ் வந்து விட்டால், எனக்கு அவனே கிடைத்தால், என்ன யார்கிட்ட போய் நான் என்ன தேவையை சொல்ல வேண்டும்? அவனே கிடைத்து விட்ட பின்னாலே நோன்புக்கு கூலி ரப்பு என்கிறான் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸை உலகத்திற்கு சொல்லி தருகிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், சொர்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட சொர்க்கத்தை வைத்து அல்லாஹ் நோன்பாளிகள் மட்டும்தான் அதுல வரவேற்பான். இன்னஃபில் ஜன்னதி ரையான், இன்னஃபில் ஜன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சொர்க்கத்தில் ஒரு வகை இருக்கு, யுகாலு லஹு ரையான், அதுக்கு பேரு ரையான். ரையான்னா ரொம்ப அருமையான பேர். அது எல்லா வகையான வளங்களும் அந்த சொர்க்கத்தில் இருக்கும், எல்லா நியாமத்துகளும் இருக்கும். எந்த ஒரு நியாமத்தும் காலி இல்லாத சில சொர்க்கம் அல்ல, சில பொருள்கள் இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு சொர்க்கத்தை. ரையான் அவ்வளவு பாக்கியம். லா யதுகுலுஹா இல்லா ஸாயிமுன், அதில் நுழையறதுக்கு எல்லாரும் முயற்சிப்பார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உத்தரவு வரும், நோன்பாளிகளுக்கு மட்டுமே அந்த வாசல் திறக்கப்படும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக.
மிஸ் பண்ண வேண்டாம் என்கிறேன். ஷஹர சௌம், நோன்பு மாதம். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம். என்னால முடியல, ஆனா நான் நோன்பு பிடித்து பார்க்கிறேன். நியத்து வைத்தால் நிச்சயம் அல்லாஹ் அதை நசீபாக்கி விடுவான். எந்த சந்தேகமும் இல்லை. உடலை ஒத்துழைக்க செய்வது அல்லாஹ்வுடைய வேலை, நியத்து என்னுடைய வேலை. அப்போ ஷஹரே சௌம், நோன்பு மாதம். இன்னொரு பெயர், இரண்டாவது பெயர் ஷஹரே கியாம், நின்று வணங்கும் மாதம். ரமலானுக்கு 8 பேரு, 8ஐயும் நேரம் கிடைச்சா சொல்வேன். எவ்வளவு அல்லாஹ் சொல்ல வைப்பானோ அந்த பெயர்கள் உங்கள் வாழ்க்கையாக வேண்டும் என்று எழுதுவார். அதுக்குதான் அந்த பேரு. கியாமுடைய மாதம் ஷஹரே கியாம், இரவெல்லாம் நின்று வணங்க வேண்டிய மாதம். இரவு நின்று வணங்கணும்னா எவ்வளவு நேரம் நிக்கணும்? எவ்வளவு நேரம் நிக்கணும்? சாலிஹீன்கள் எழுதுவாங்க. இமாம் ஷாஃபி உதாரணம், இஷாவுக்கு பின்னால சாப்பிட்டு முடிப்பாங்க, முடிச்சிட்டு போய் நிப்பாங்களாம். அவங்க சுபுவுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால முடிப்பாங்க, முடிச்சுட்டே இருப்பாங்க இரவு தொழுகையை. இரவு தொழுகையை முடிக்கல, திருக்குர்ஆன் ஒன்றை முழுமையாக முடித்து, ஒரு குர்ஆனை. இமாம் ஷாஃபி சட்டமேதை, அல்லாஹ்வின் அச்சம் உள்ளவர்கள், அதிகமாக வணங்கியவர்கள், உலகத்திற்கு மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸின் நிழலில் வெளிச்சத்தில் விளக்கம் தந்தவர்கள். ராத்திரி ரமலானுடைய காலத்தில் குர்ஆன் ஒன்றை முழுமையாக முடிச்சுவாங்க. அப்ப இந்த மாதத்துக்கு பெயர் ஷஹரே கியாம். ரமலான்லையும் ராத்திரி முழுசா தூங்குனா அதுக்கு பேர் அர்த்தம் இருக்கா? ரமலானை நோன்பு காலமா மட்டும் நம்ம பார்த்ததுதான் விலகினோம். இந்த 8ஐயும் கொண்டு பாருங்கள், 8 வந்துடும். நிறைய பேருக்கு நோன்பு மட்டும்தான் ரமலான், பாக்கி உள்ளதெல்லாம் இல்ல. 8க்கும் ரமலானுக்கு பேர் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வருஷம் நான் சொல்ற இந்த செய்தியை மனசுல வச்சுக்கன்னா 8 உள்ளேயும் நீங்கள் நின்று வாழ முடியும். நாம வாழ்ந்துட்டோம் சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தேர்ந்தெடுப்பான். எங்கே தேர்ந்தெடுப்பான்? யாரும் போய் பிடிக்க முடியாத இடத்துல அல்லாஹ் நம்மளை கொண்டு நிப்பாட்டி வச்சான். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். நின்று வணங்கும் காலம். அப்ப இரவுல தூக்கத்தை குறைச்சு விடுங்கள். தராவி தொழுகிறோம், ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு வர்றோம், ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தூக்கம். இரவு 2 மணிக்காவது எழுந்திருங்கள். எழுந்திருப்பீர்களே ஆனால் ஒரு 2 மணி நேரம் நிற்க முடியும். குர்ஆன் ஓதுகிற வாய்ப்பு குறைவாக இருந்தால் சூரத்துல் இக்லாஸை அதிகமாக ஓதுங்கள். குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதி நில்லுங்கள். யாசீனை ஓதுங்கள், வாக்கியாவை ஓதுங்கள். எது தெரியுமோ அதை ஓதுங்கள். நீண்ட நேரம் நின்று வணங்குங்கள். அது நின்று வணங்கும் மாதம் என்பதை உங்கள் வாழ்க்கை நிர்மாணிக்கட்டும், தீர்மானிக்கட்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதனாலதான் சொன்னாங்க, மத்த மாதத்தை போல் ரமலான் இருக்க வேண்டாம், சமமாக்கி விடாதீர்கள். போன மாசம் நான் தஹஜ்ஜத் தொழுகையில அலம் தர கைஃப ஃபஅலா ஓதி தொழுதேன், குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதி தொழுதேன். ஒரு 10 நிமிஷத்துல தஹஜ்ஜத்தை முடிச்சேன். இந்த மாசமும் 10 நிமிஷத்துல முடிக்காதீர்கள். அதுவும் இதுவும் சமம் அல்ல. சாதாரண காலத்தில் இரவு எவ்வளவு நேரம் நின்றீர்களோ அப்படி நிற்க கூடாது. ரமலானிலே கொஞ்சம் கூடுதல் நேரம் நிற்க வேண்டும். ஏன்? இது நின்று தொழும் காலம். இந்த மாசத்துக்கு ஷஹரே கியாம், நிற்க வேண்டிய மாதம் என்று பெயர். சாலிஹீன்கள் நிற்கிறார்கள் 1000 பணிகளுக்கு மத்தியில். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரவு சாப்பாடுக்கு பின்னால் அந்த இஷாவுடைய ஒதுவில் சுபுகை தொழுதார்கள். ராத்திரி அவங்க தூங்கி இருப்பாங்களா? ஒதுவை முறிக்கிற காரணங்கள்ல முதல் காரணம் தூங்குனா ஒதுவு முடிஞ்சிடும். இமாம் அபூ ஹனீஃபா இரவு தொழுகையிலே உள்ள ஒதுவை கொண்டு இமாம் ஸைனுல் ஆபிதீன் பெருமானாருடைய பேரப்பிள்ளை அவர்கள் வாழ்க்கையில் நீண்ட காலம் இஷாவுடைய ஒது, சுபுவுக்கு ஒது செய்ய மாட்டாங்க. ஒதுவை புதுப்பிக்கணும், அதை செய்ய மாட்டாங்களா? ஏன்? மற்றவர்கள் இவர் தூங்கி எழுந்திரித்து சுபுகு தொழுகிறார் என்று நினைக்க கூடாது. என் இஷாவுக்கு பின்னால் சுபுகை தொழுகிற வரைக்கும் என் இரவு ரப்போடு என்றார்கள். நீண்ட காலம். அவ்வளவு தூரம் நம்மை போன்றவங்க போக முடியவில்லை என்றாலும் 2 மணி நேரம், 2 மணி நேரம் இரவை ஹயாத்தாக்கலாமா இல்லையா? எனவே இந்த சபை வெறுமினே பேச்சு கேட்டுட்டு போற சபை இல்லை. நாங்க எல்லா நேரத்திலையும் சொல்ற மாதிரி இங்க வந்திருக்கிறோம்னா பெரிய தியாகத்தோடு வந்திருக்கிறோம். நீண்ட பயணம், தொடர் பயணம். இல்லாத அவங்க கேட்ட போது மறுக்க கூடாது. தொடர்ந்து வருகிறோம். பல ரமலானுக்கு முன்னால் இங்கே வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் சனி ஞாயிறு இல்ல ஹதரத்துன்னு சொல்லி மாத்திட்டு திங்கக்கிழமை போட்டிருக்கின்ற இந்த வருஷம் திங்கக்கிழமை. எல்லா வருஷமும் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம், எந்த கிழமை வச்சாலும் நாங்க வருவோம் என்று நீங்கள் உறுதியா இருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களுடைய வருகையில் பரக்க செய்யட்டும், வருகையில் பரக்க செய்யட்டும். நிற்க வேண்டும் ரமலானில். அதிலும் குறிப்பாக ஹாஃபில்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தூங்குவதை ஆபத்தானது. ஹாஃபில்களே, ரமலானின் இரவில் தூங்கி விடாதீர்கள். கொஞ்ச நேரம் தூங்குங்க, எழுந்திரித்து திருக்குர்ஆனை கொள்ளுங்க. ஒரு ஹாஃபில் ஓதுகிற வாய்ப்பு இல்லையா? இது சாதாரணமா மற்ற காலத்துல நீங்க தஹஜ்ஜத்துல 3 ஜுஸ் ஓதுனா ரமலான்ல 10 ஜுஸ் ஓதுங்க. ஹாஃபிதுகள் 1 மணி நேரத்துல 3 ஜுஸ் முடிக்கலாம். 3 மணி நேரம் என்ன 10 ஜுஸ் முடிச்சிடலாம். அல்லது ஒரு 5 ஜுஸ் ஓதுங்க.
1.5 மணி நேரம். 3 மணிக்கு எழுந்திருச்சு தக்பீர் கட்டினா போதும், 4:30 மணிக்கு 5 ஜுஸ் முடிஞ்சது. ஹாஃபிதுகளுக்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு இது, பயன்படுத்துவோம். நின்று வணங்கும் காலம் என்று ரமதானுக்கு ஒரு பெயர். அந்த பெயரை தங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்தவர்கள் சஹாபிகள், வலிமார்கள், சாலிஹீன்கள். உலகத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வின் அன்பர்கள் பல பேர் இரவில் நீண்ட நேரம் நிற்பதிலேயே தங்கள் வாழ்க்கையை கொண்டு போனார்கள். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கால்ல நின்னாங்க. என்ன, நான் நின்று வணங்க வேண்டுமே என்ற காரணத்தினால் ஒரு கால்ல நின்று இன்னொரு காலத்துக்கு அந்த காலுக்கு மேல வச்சிருக்காங்க. நல்ல கவனிக்க, என்ன பாருங்க, இப்படி நிக்கிறாங்க. இந்த கால்ல நிக்க வச்சிருக்காங்க. எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? நீண்ட நேரம், பல சூறாக்களை முடிக்கிறாங்க. அவங்களால நிக்க முடியாத கட்டம் வந்தாலும் நின்றார்கள். அல்லாஹ் அதற்கு பகரமாக உடனே அன்னலாருக்கு ஆறுதல் சொல்லி அவர்கள் இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது என்று அல்லாஹ் இறக்கினான். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. தாஹா, நபி அவர்களே, தாகாங்கிறது நபியினுடைய பெயர். நபி அவர்களே, மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, தாங்கள் கஷ்டப்படுவதற்கு நாம் குர்ஆனை இறக்கவில்லை. வேண்டாம், நீங்க கஷ்டப்பட்ட அது எனக்கு பிடிக்காதுங்கிறான் அல்லாஹ். தாங்கள் கஷ்டப்படுவதற்கல்ல திருக்குர்ஆன். வேண்டாம் நாயகமே. எம்பெருமான் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக ஒத்த காலில் 2-3 மணி நேரம் நிற்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வே அதற்கு பதில் குர்ஆன்ல இன்னைக்கும் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கோ நீங்க கஷ்டப்படுவதற்கோ குர்ஆன் அருளப்படவில்லை. எவ்வளவு தூரம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனவே ரமதானை சங்கை மிக்க சமூக மக்கள், இங்க செய்தி நீங்க மட்டும் கேட்கல, இது அடுத்து போயிடும், துனியா பூரா கேட்பாங்க. எல்லோருக்கும் சொல்லுகிறேன், ஷஹரை சௌமாக ஆக்குங்கள், ஷஹரை கியாமாக ஆக்குங்கள். நோன்பு காலம், நோன்பின் மாதம், இரவெல்லாம் நின்று வணங்க வேண்டிய மாதம். அதிக நேரம் தூங்குவதை குறைத்து விடுங்கள். பகல்ல கொஞ்சம் தூங்கலாம். ரமதான்ல பகல்ல தூங்கினா ஒரு நோன்பாளியின் தூக்கமும் வணக்கம் என்றார்கள். ஒரு நோன்பாளி தூங்கினா எழுப்பக்கூடாது, நல்லா தூங்க விட்டுறணும். அவர் தூக்கம் ஒரு பாக்கியம். அவர் தூங்கும் போதும் நன்மை எழுதப்படுகிறார். ஒரு நோன்பாளியின் தூக்கம், அவர் தூங்கும் போதும் நன்மை எழுதப்படுகிறார். நோன்பாளிக்கு அல்லாஹ்ட்ட பெரிய விசேஷம் இருக்குது. ஒரு நோன்பாளிட்ட யாராவது வந்து விவகாரம் பண்ணா அவர் சொல்லணுமா, விவகாரம் ஏமா பண்ற, நான் நோன்பாளின்னு சொல்லணும். அமல சொல்லக்கூடாது, இதுல சொல்ல சொன்னா. நான் ஒரு தொழுகையாளி அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு நோன்பாளி யாராவது அவர்கிட்ட விவகாரம் பண்ணி வம்புக்கு இழுத்தா இன்னி சாயும், நான் நோன்பாளிப்பான்னு சொல்லணும். ஏன் சொல்லணும்? எது காரணம்? நீ வம்புக்கு இழுத்தாலும் வம்புக்கு நான் வரமாட்டேன்பா, நோன்பு வச்சிருக்கிறேன். நோன்பு வச்சுட்டேன்னா போன மாசம் நான் வம்புக்கு நீ கூப்பிட்ட போது வந்தேன், நீ சண்டை போட்டா நான் பதில் சண்டை போடுவேன். இந்த மாசம் போன மாசம் மாதிரி இல்ல, இந்த மாசம் நான் வம்புக்கே வரமாட்டேன் அப்படிங்கறத வார்த்தையால சொல்லாம நான் நோன்பாளி. அப்ப நோன்பாளினா தப்பு பண்ண மாட்டார், வம்புக்கு போக மாட்டார், தீங்கு செய்ய மாட்டார், சண்டை போட மாட்டார், அவாசமா தேவையற்ற வார்த்தைகளை பேச மாட்டார் என்ற பொருளை சொல்லி என் பெருமான் சொன்னார்கள். யாராவது ஒரு இடத்தில் வம்புக்கு வந்தால் நான் நோன்பாளி என்று சொல்லிவிட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானான். மூணாவது ஷஹ்ரே திலாவா, குர்ஆன் ஓதுகிற மாதம். ஷஹ்ரே திலாவா, ஓதும் மாதம். குர்ஆன் ஓத தெரியாதவர்களும் ஓத ஆரம்பிக்க வேண்டும். எங்க பள்ளியில ரமதான்ல குர்ஆன் ஆரம்பிச்சு கொடுப்பேன். மொத்த மஜ்மா உட்கார வச்சு குர்ஆன் ஆரம்பிச்சு விடுவேன். எல்லாரும் பிஸ்மி சொல்லி அல்ஹம்து சூரா இக்ரா பிஸ்மி சொல்லி கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அடுத்த வருஷத்துக்குள்ள அவங்க பார்த்து ஓத வந்துருவாங்க. திருக்குர்ஆன் ஓத வேண்டிய மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இந்த மாதம். திருக்குர்ஆன் அருளப்பட்ட இந்த மாதத்தில் திருக்குர்ஆனோடு நீங்கள் இருக்க வேண்டும். ரமலான்ல என்னுடைய வேலை, எல்லா வேலையும் நிப்பாட்டிடணும். ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸினுடைய மிகப்பெரிய ஆய்வாளர். 1000 மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிற நசீபுடையவர்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்துறாங்கன்னா சபை அவ்வளவு பெரிய சபை. அரண்மனையின் அரசர்கள் வந்து உட்கார்வார்கள். அரண்மனையின் அரசர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடத்தில். மாலிக் இமாமை பற்றி நான் படித்தேன். மஸ்ஜித் நபவியில எவ்வளவு கூட்டம் மாலிக் இமாமை சுத்தி இருப்பாங்கன்னா, வீடுகளில் வீதியில ஒரு அதிர்ச்சியான சத்தம் கேட்டுச்சு. வீட்டுல எல்லாரும் பதற. மாலிக் இமாமுடைய உம்மா சொன்னாங்களா, ஏன் பதறீங்க? ஒண்ணும் இல்ல, ஒன்னும் அசம்பாவிதமா நடக்கல. என் மகன் மாலிக்கு தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கிறார். அங்க இருக்கிற கூட்டம் யர்ஹமுக்கல்லாஹ் சொன்ன சத்தம் என்றார்கள். யர்ஹமுக்கல்லாஹ்னு சொன்ன சத்தம் மதீனாவை அலறியது. பல்லாயிரம் மாணவர்களை கொண்டு பாடம் நடத்துகிற இடம் அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் ரமலான்ல பாடம் நடத்துறது இல்ல.
ரமலானுடைய காலத்துல ஹதீஸுக்குள்ள போறது இல்லை, எந்த பணியும் செய்வதில்லை, எல்லா பணியையும் மூடி கிதாபுகளை எல்லாம் மடிச்சு வைத்து விட்டு திருக்குர்ஆனோடு உட்கார்ந்து இருப்பார்கள். பாபா நீங்க பாடம் நடத்தணுமே, எத்தனை ஆயிரம் பேர்கள் ஹதீஸை கேட்டு இருக்கிறார்கள், அவர்கள் சொல்வார்களாம் எல்லாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, ரமலான் நான் குர்ஆனோடு என்னை ஆக்குவதற்கே நான் ஏவப்பட்டேன் என்பார். ரமலான் எனக்கு குர்ஆன், உட்கார்ந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க. பகல் நேரங்கள், இரவு நேரங்கள், வேற எந்த பணியும் செய்வதில்லை. ரமலானில் ஒரே பணி திருக்குர்ஆன். முன்மாதிரி நமது சாலிஹீன்கள் அதிக நேரம். இப்ப நாங்களுமே ரமலான்ல எங்கேயும் போறதில்லை. இந்த ஒரு மாசம் ஊரு தான். இதுல சில பேர் கேட்கறது, ஹஜ்ரத் ரமலான் ஒரு மாசம் ஊர்ல இருப்பேலாமே, நாங்க சந்திக்க வரலாமா? நீ வரக்கூடாதுன்னு நான் ஊர்ல இருக்கேன். சந்திப்பை குறைக்கிறதா ரமலானுடைய வேலை. ஏன்? அல்லாஹ்வோடு சந்திப்பை அதிகப்படுத்துவது, அவன் தொடர்பில் நம்மை சரி செய்வது. நம்ம தஸ்கியா என்பதற்கு மிகச்சிறந்த காலம் ரமலான். ஒரு மனிதனை தூய்மையாக்குவது. நேரம் கிடைச்சா சொல்வேன், நோன்பால் கிடைக்கிற பலன் என்று எழுதுறாங்க ஒரு 13 விஷயத்த. அது நேரங்கள் இருக்காது. அதுல ஒண்ணு தஸ்கியா. நோன்பை கொண்டு அல்லாஹ் ஒவ்வொரு தனி மனிதனின் ஆன்மாவையும் பரிசுத்தப்படுத்துகிறான். எந்த ஆன்மாவின் பரிசுத்தத்திற்காக 12 வருடங்கள் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி தவம் இருந்தார்களோ, எந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஷேக்மார்களினுடைய தர்பாரில் போய் நாம் காத்து கிடக்கிறோமோ, அந்த ஆன்மாவை அல்லாஹ் நோன்பை கொண்டு சுத்தமாக்குவான் என்று எழுதுகிறார்கள். நோன்பால் கிடைக்கிற பலன்கள் இருக்குது. அதுல பிரதான பலன் தஸ்கியத்து நஃப்ஸ். நஃப்ஸ் சுத்தமாய் எல்லா அழுக்குகளை விட்டு அல்லாஹ் அவரை நீக்கிட்டே வருவான் நோன்பை கொண்டு. அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்யட்டும். விஷயங்களை கேட்டுட்டு போறது இல்லை, உள்வாங்குங்கள். நோன்பு வச்சுட்டு யோசிக்கணும், நம்ம மனசு சுத்தமாச்சா? பாவ எண்ணங்கள் வருதா? நான் இன்னும் சுத்தமாகணும். அந்த எண்ணத்தை அழிக்கணும். ஆசை வருமா? அழித்து விடுங்கள். ஆசைகளை, பாவ சிந்தனைகளை, காம சிந்தனைகளை, ஆபாசங்களை, தேவையற்ற உணர்வுகளை, எண்ணங்களை, மாசுபடும் எண்ணெய் மாசுபடுத்துகிற சிந்தனைகளை முற்றிலுமாக அழிக்கும் நாள் நோன்புடைய நாள். அதுலதான் தஸ்கியத் ஏற்படும், மன தூய்மை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. ஆசை வர்ற காரியங்களை ஈடுபடக்கூடாது. செல்போன் அவாய்ட் பண்ணுங்க. ரமலானுடைய நேரத்தை பாதுகாக்க வேண்டும், குர்ஆனோடு இருக்க வேண்டும். ரமலான்ல செல்போன் அவாய்ட் பண்ணுங்க. தேவையில்லாத காட்சிகளுக்கு போகாதீர்கள். வாட்ஸ்அப் தளங்கள்ல போகாதீங்க. பேஸ்புக், யூடியூப், இதெல்லாம் நல்ல செய்திகளை கேட்கறதுக்கு தடை இல்லை. ஆனாலும் அது நல்ல செய்திக்குள்ள திடீர்னு உள்ள கொண்டு நம்மளை விட்டுரும். முடிஞ்ச வரையிலும் ரமலான் தேவையில்லாத பார்வைகள், தேவையில்லாத காட்சிகள், தேவையில்லாத நிகழ்வுகள் ஈடுபடக்கூடாது. நிறைய செய்திகள் செய்து ஜாபீர் சொல்வார்கள், அவங்க சொல்லுவாங்க, உன் செவி நோம்பாகட்டும், உன் கண் நோம்பாகட்டும், உன்னுடைய கல்பு நோம்பாகட்டும், உன் கரமும் காலும் நோம்பாகட்டும். எப்படி? நோன்பாளி என்றால் அவர் எந்த ஒரு தேவையற்றவைகளிலும் ஈடுபடக்கூடாது. உன் கண்ணை நோம்பாக்கு. அது சாப்பிடுவதை நிறுத்துவதா நோன்பு? கம்மின் சாயிமின் லைஸலஹு மின் சியாமிஹி இல்லல் அத்ஷு வல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் அந்த நோன்புக்கு அவங்களுக்கு கிடைக்கிற கூலி என்ன? அவங்க தாகமா இருந்தாங்க, பசியா இருந்தாங்க, அது மட்டும் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. காலையில இருந்து தண்ணி குடிக்கல, காலையில இருந்து சாப்பிடல, அதுதான். அதல்ல நோன்பு. நோன்பு என்பது பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்ல. மாறாக நோன்பு என்பது உன்னை பாவம் இல்லாமல், உன்னை தீமைகளில் ஈடுபடாமல், உன்னை அவாசங்களில் கொண்டு விட்டு விடாமல், இன்னொரு பக்கம் யாரோடும் நீ தவறாக நடந்து விடாமல் உன்னை தடுத்து நிறுத்துவதற்கு பெயரே நோன்பு. உன் கண்ணும் நோம்பாகட்டும், கல்பும் நோம்பாகட்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. எப்படி சாப்பிடுறது தடையோ அப்படி ஹராம பார்ப்பதும் தடை, ஹராமை பேசுவதும் தடை. இதர மாதங்களை போல் அல்ல ரமலான். வித்தியாசம் காட்டுங்கள் என்கிறார்களா? இல்லையா? பேச்சு கூட ரமலான் அழகா இருக்கணும், எல்லா காலத்திலும் அழகாக்கணும். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. ரமலான் விசேஷமாகணும். எனவே இந்த மாதம் நான் சொன்னேன், நோன்பின் மாதம், இரவில் நின்று வணங்க வேண்டிய மாதம். மூணாவது திலாவா, திருக்குர்ஆனை ஓதுகிற மாதம். குர்ஆனோடு அழகிய உறவு. இதுவரைக்கும் ஓதல்ல, ஓத ஆரம்பிச்சிருங்க. ஓதுறீங்க, அதிகமாக்குங்க. ரமலான்ல எவ்வளவு முடியுமோ பகலும் இரவும் குர்ஆன் ஓதுவதில் ஆகட்டும் என்கிறார்கள் சாலிஹீன்கள். நாலாவது, இந்த மாதத்திற்கான மிகப்பெரிய பாக்கியம் உள்ள ஒரு காலம், வரிசையாக ஷஹ்ருல் இஹ்சான், உபகாரம் செய்கிற மாதம். இந்த மாதம் இஹ்சானுடைய மாதம். இஹ்சான் இருக்கணும். நோன்பு வைக்கிறதா பெரிய வாழ்க்கை? இல்லை. இஹ்சான், அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். இஹ்சான் என்ன? உபகாரம் செய்ய. யாருக்கு நம்மால என்ன செய்ய முடியும்? ஏழைகள், உபகாரம் செய்யுங்கள். துணிமணி இல்ல, எடுத்து கொடுங்கள். சாப்பிட வழி இல்ல, சகருக்கு அவங்க வீட்டுக்கு சாப்பாடு அனுப்புங்க. அவங்க சாப்பாடுலாம் இருக்குது, இறைச்சி வாங்க முடியாது, இறைச்சி மட்டும் அனுப்பி வையுங்கள். நன்மைகளை சொல்லக்கூடாது.
ஒரு குடும்பம், அவங்க எல்லாரும் நோன்பு வைப்பாங்க, இறைச்சி வாங்குற வாய்ப்பு இல்லை. அவர் இறைச்சி வாங்குற கடையை நான் பார்த்து அந்த கடையினுடைய ஓனர்கிட்ட சொன்னேன், இவர் வருவார், முதல் நோன்பு வாங்குவார், வருவார், அன்னைக்கு சொல்லுங்க டெய்லி 30 நாளைக்கு உங்களுக்கு இறைச்சி ஏற்பாடு ஆயிட்டுன்னு சொல்லிடுங்க. டெய்லி 30 நாள் இறைச்சி. யாரும் எவரும் கேட்டா சொல்லாதீங்க. என்ன 30 நாள் அவருக்கு இறைச்சி பாஸ் பண்ணி விட்டோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தா, நான் தான் கொடுத்தேன். அது பெருமைக்கு சொல்லல, ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு சந்தோஷம். 30 நாளும் அவர் வீட்டுல சகருக்கு இறைச்சி கொடுக்கிற வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தார். 30 நாள் கொடுத்து விட்டோம்னு எல்லாரும் நோன்பு வச்சா இறைச்சி வச்சுதான் சாப்பிடுறாங்க, அவருக்கு வாய்ப்பு இல்லை. யஹ்சானுடைய மாதம். யஹ்சான் என்றால் உபகாரம். இஃப்தாருக்கு ஒண்ணும் இல்ல, குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆசைப்படுவார்கள், ஆசையான உணவுகளை உங்களுக்கு முடியுமா கொடுங்க, ரகசியமா கொண்டு கொடுங்க, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. இப்ப நான் சொன்ன இந்த செய்தி இதுவரைக்கும் நான் சொன்னதும் இல்லை, என் மனைவிக்கு கூட தெரியாது. ஏதோ அல்லாஹ் வெளிப்படுத்திட்டான், நீங்க செய்யணுங்கிறதுக்காக வெளிப்படுத்தினானோ நான் தெரியல. யஹ்சானுடைய மாதம். உபகாரம் என்பது நம்முடைய வாழ்க்கையாகட்டும். நீங்கள் செய்கிற உபகாரத்திற்கு கூலி என்ன? என்ன கூலி? அல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். உபகாரத்துக்கு கூலி உபகாரம் தான். அப்படின்னா என்ன? நீ உபகாரம் செய்தால் அதற்கு கூலி அல்லாஹ்வே உனக்கு உபகாரம் செய்வான். நீ உபகாரம் செய்வது லிமிட், அல்லாஹ் செய்யறது அன்லிமிட். நீ செய்கிற உபகாரம் லிமிட், அல்லாஹ் அன்லிமிட். இன்னொரு பக்கம் உன் தகுதிக்கு நீ உபகாரம் செய்தாய், அல்லாஹ் அவன் தகுதிக்கு உனக்கு உபகாரம் செய்வான். நான் அவருக்கு ஒரு 1/2 கிலோ அல்லது 1/4 கிலோ அல்லது 1 கிலோ கறி கொடுத்தேன், அல்லாஹ் ஹயாத்து பூரா எங்க வீட்டுல கறியை குவித்துக் கொண்டு இருக்கிறான். அவன் தகுதிக்கு அவன் கொடுப்பான், என் தகுதிக்கு நான் கொடுக்கிறேன். இஹ்சான் இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமையானால் உங்க பகுதியிலே நோன்பு வைக்க சிரமப்படுகிறவர்கள், சாப்பாட்டில் சிரமப்படுறவங்க, கேட்க கூட வைக்கப்படுவாங்க. நீ கொடுக்கிறது கேட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அல்லாஹ் சொன்னான், கேட்டவர்களுக்கும் கொடுங்கள், கேட்பாதவர்களுக்கும் கொடுப்பார்கள். அவர்களே நல்ல மனிதர்கள், அவங்க கேட்க மாட்டாங்க. கண்ணியமான குடும்பம், ரகசியமா நீங்க கொண்டு போய் கொடுத்துடணும். டெய்லி இந்த இடத்துல கறி வாங்கிக்கலாமா, அது இஃப்தாருக்கு டெய்லி உங்க வீட்டுக்கு இஃப்தார் ஏற்பாடு நாங்க செய்துறோம் சொல்லி பாருங்கள். உங்கள் குடும்பம் ஹயாத்து வரையில் வறுமையில் போய் நிற்காது. உங்க குடும்பத்தில் வறுமை வராது. உங்க வீட்டுல ருசியாக சாப்பிடுறீங்க, உங்க பக்கத்து வீட்டுல இஃப்தாருக்கு அவன் வடை வாங்க கூட முடியாமல் இருக்கிறான், நம்ம கொடுக்கிறதுக்கு வெட்கப்படுகிறோம். வேண்டாம் வெட்கம் கொடுப்பதில். அவர்களிடத்தில் பப்ளிக்கல் கொடுத்தா தான் வெட்கப்படுவாங்க. கண்ணியமா வீட்டுக்கு போய் எனக்கு ஒரு ஆசை இருக்குமா, இஃப்தாருக்கு என்னால என்ன ஏற்பாடு செய்யறேன், அல்லாஹ்வுக்காக ஏத்துக்கணும்னு சொல்லி பாருங்கள். அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏத்துக்கிடுவான். இஹ்சான் என்பது இந்த மாதத்துக்கு பெயர். ஷஹ்ரே இஹ்சான், அல்லாஹ்வின் பெரிய சுன்னத் அது. மனிதன் மனிதனுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். வாசின், அல்லாஹ் சொன்னான் திருக்குர்ஆனிலே, வாசினு இன்னல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். உபகாரம் செய்யுங்கள். உபகாரம் செய்யறவங்களை அல்லாஹ் பிரியப்படுறான். அது மேல என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய அன்பு வேணும்னா உபகாரம் செய்யுங்கள்ங்கறான். வாஹசின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். உபகாரம் செய்யப்பா, அல்லாஹ் உனக்கு செய்த மாதிரி உபகாரம் செய். இது அதை விட பெரிய விஷயம். அல்லாஹ் உனக்கு செய்த மாதிரினா, நீ தப்பு பண்ண அப்பவும் உபகாரம் செய்தான், நீ தொலைவே இல்லை அப்பவும் உபகாரம் செய்தான், நீ அவனை மறந்த அப்பவும் செய்தான், அவனை குறை சொன்ன அப்பவும் செய்தான். இல்லை என் பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்படுறான், அவனுக்கு நான் கொடுக்க முடியாது, ஏன் அவன் எனக்கு துரோகம் பண்றான். நீ துரோகம் பண்ணும் போது அல்லாஹ் உனக்கு கொடுத்தானா இல்லையா? யாரு துரோகம் செய்தாலும் அவனுக்கு நீ உபகாரம் செய். அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போல் நீ மற்றவங்களுக்கு உபகாரம் செய்ய. அப்ப இஹ்சானுடைய மாதம். நம்பர் 5, ஷஹ்ரு ஸதகா, தர்மம் கொடுக்கும் மாதம். இந்த மாதம் தர்மம் எவ்வளவு முடியுமோ, தர்மங்கிறது வேற, இஹ்சான் வேற, இஹ்சான் வேற, தர்மம் வேற. தர்மம் எவ்வளவு முடியுமோ தர்மம் செய்யுங்கள். ஏழைகளை பார்த்து, முடியாதவர்களை பார்த்து, யாசிக்கிறவர்களை பார்த்து, தேவை உடையவர்களை பார்த்து தர்மம் செய்வது. தர்மங்கிறது இந்த மாசத்துக்கு சொந்தம். இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த மாதத்தில் கொடுக்கிற தர்மம் உங்களுடைய வாழ்க்கையில் 1க்கு பல லட்சமாக பெருக்கி தரப்படும். சாதாரண தர்மம் அல்ல, இந்த தர்மத்துக்கு விசேஷம். நல்ல நீங்க கொடுத்தால் அல்லாஹ் அதுக்கு நிறைய அழகான பகரம் கொடுத்துருவான். நான் படிச்ச பனு இஸ்ராயல் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. பனு இஸ்ராயல் காலத்தில் ஒரு பஞ்சம்னா கடுமையான பஞ்சம். வசதி உள்ளவங்களும் சாப்பிட வழி இல்லாம போயிட்டாங்க. அல்லாஹ் அந்த மாதிரி காலத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாங்க. அவ்வளவு பெரிய பஞ்சம். அந்த நேரத்தில் ஒரு அம்மா விறகு வெட்ட போய், விறகு வெட்ட பழக்கம் இல்ல அம்மா, அந்த அம்மா எப்பவும் விறகு வெட்ட போவாங்க. அதை வச்சுதான் தான் வாழ்க்கை. தயாராகிறாங்க. வீட்டுல ரொட்டி இருந்துச்சு, அந்த ரொட்டி எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுவோமே, ஒரு ரொட்டி தான் இருக்குது, அந்த ரொட்டி கூட ஒரு வீட்லயும் இருக்காது, அதை சாப்பிட்டுட்டு நம்ம போவோம்னு சொல்லி அந்த ரொட்டி எடுத்து வாயில வைக்கிறாங்க. அப்போ வாசல்ல ஒருத்தர்
நான் ரொம்ப பசியா இருக்கிறேன், அல்லாவுக்காக எனக்கு சதக்கா கொடுங்கன்னு கேட்கிறேன். அந்த அம்மா என்ன யோசிக்க, வாயில கொண்டு வந்து ரொட்டியை எடுத்து வாய் கொண்டு போயிட்டு வாசல்ல எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுக்குங்கிறார். அவர் பாவம் பல நாள் பசியோட வந்து நிற்கிறார். எல்லாமே வசதி உள்ளவங்க, கையில இன்னைக்கு இல்ல. அந்த அம்மா வாய்க்கு கொண்டு போன ரொட்டியை மனசு கேட்கல, அந்த மனசை கேட்டுட்டாரு. அப்படின்னு அந்த ரொட்டி எடுத்து அப்படியே சுத்தமாக்கி அவர் கையில கொண்டு கொடுத்துட்டாங்க. அவர் வாங்கிட்டு துவா செய்துட்டு போயிட்டார். அதுக்கு பின்னாடி இந்த அம்மா அங்க இருந்து விறகு வெட்டுறதுக்கு போக, அந்த அம்மாவுக்கு ஒரு வயசு குழந்தை வீட்டுல இருக்குது. அந்த குழந்தை இந்த அம்மா விறகு வெட்டிட்டு வர்ற போது பார்த்தா ஒரு ஓனாய் அந்த பிள்ளைக்கு போயிட்டு. பசி, மனிதர்கள் பசித்த காலம், உயிரினங்களுக்கு உணவு இல்லை. ஓனாய் வாயில போயிட்டு அந்த குழந்தை தாங்கம்மா. அம்மா பார்த்துட்டு விறகு கட்ட கீழே போட்டு துடிக்கிறாங்க, ரப்பி 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 ரப்பே, என் குழந்தை என் குழந்தை. அந்த அம்மா சத்தம் போட்டு ஓடி வரா. அந்த நாய் ஓடுது, நாய் வாய்க்கு போன பிள்ளை. அந்த அம்மா ஓடி வருது, நாய் ஓடிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆறுதல், கண் முன்னால போகுது. யாராவது அந்த பக்கமா வந்து விரட்டினாங்கன்னா உடனே போட்டுட்டு போயிட்டா ஏதாவது சிகிச்சை பண்ணி காப்பாத்திக்கிடலாமே அப்படின்னு ஓடு. திடீர்னு அந்த நாய் ஒரு மறைவுக்கு பின்னால போச்சுன்னா கொஞ்சம் இந்த நம்பிக்கை குறைஞ்சிடும். அந்த பக்கம் கொண்டு போய் என்ன பண்ணு யாருக்கு தெரியும். உடனே அந்த அம்மா கண்ணீரோடு வேண்டு கையெழுந்து நிற்கிறாங்க. முன்னால் ஒருவர் வந்து நின்றார். இதுதானே உன் குழந்தை என்று கேட்டார். குழந்தையை கொண்டு வந்து அந்த அம்மாவுடைய கையில கொடுத்துட்டு சொன்னார், அரதீத்து லுக்குமத்தன் பி லுக்குமா, உன் ரப்பு என்னை அனுப்பினான், உனக்கு திருப்தியா என்று கேட்டான். உன் வாய்க்கு போன ஒரு கவலம் உணவை என் அடியான் யாசித்த போது வாயிலிருந்து எடுத்து கொடுத்தாயே, அந்த ஒரு கவலத்துக்கு பகரமாக நாய் வாய்க்கு போன உன் குழந்தையை எடுத்து தருகிறான் அல்லாஹ். திருப்தியா? அரதீத்தி லுக்குமத்தன் பி லுக்குமா, ஒரு கவலம், வாய்க்கு போன ஒரு கவலம், அதை எடுத்து இங்கே ஏழைக்கு கொடுத்தாய். நாய் வாய்க்கு போன ஒரு கவலத்தை அல்லாஹ் பகரமாக தருகிறான். திருப்தியா என்று கேட்டான். அந்த குழந்தையை நாய் வாயிலிருந்து காப்பாற்றி தருவதற்கு கருணை உள்ள ரப்பு மலக்கை அனுப்பி வைக்கிறான். அந்த வார்த்தை தான் நம் இதயத்தை தொடுகிறது. நீ உன் வாயில் போனதை எடுத்து என் யாசகனுக்கு தந்தாய், நாய் வாய்க்கு போன உன் குழந்தை இதற்கு பகரமாக நான் தருகிறேன். சதகா பாக்கியம், வாழ வைக்கும், சந்ததியையும் காப்பாற்றும். நாம மட்டுமல்ல, நம்ம சந்ததியும் காப்பாற்றப்படுவார்கள். தர்மம் கொடுப்பதற்கு மாத்திரம் கவனத்தை எப்போதும் குறைத்து விடாதீர்கள். ரமலானுடைய மாதத்தில் அடுத்து நான் சொன்ன பாருங்க, ரமலான் என்பது அதில் கிடைக்கிற பாக்கியம் உங்கள் நஃப்ஸை தூய்மைப்படுத்தும். இன்னொரு பக்கம் கஞ்சத்தனம் இழிந்த மனம் நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு எழுதுறாங்க. கஞ்சத்தனத்தை ரமலான் அழிச்சிருங்கிறாங்க. எப்படி அழிக்கும்? ரமலானுக்கு இது போன்ற சதகாவுடைய மாதம், யசானுடைய மாதம், உபகாரம் செய்யற மாதம், இன்னும் தர்மம் கொடுக்கிற மாதம் என்ற பேரெல்லாம் இருக்கும் போது அதை கொடுக்க நீ வருவாய். நீ கஞ்சனா இருந்தால் இனி கஞ்சத்தனம் உன் வாழ்க்கையில் இல்லாமல் நல்லா காப்பாற்றி விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இல்ல டயம் ஆயிட்டா, இன்னொரு 5 நிமிஷம் அதோட முடிச்சு வேண்டியதானே. நேரம் மற்றவங்க சாப்பிடணும். வாங்க சொன்ன பின்னாலும் ஒரு 2 நிமிஷம் பேசி முடிச்சிருவோம். இங்க 8ஐயும் சொல்லிடுவோம். இல்ல எத்தனை சொன்னமோ அத்தனை இந்த வருஷம் ஹயாத்தாக்கிறோம், அடுத்த வருஷம் பாக்கி ஹயாத்தாக்குவோம். வாழ்வது தானே, கேட்பதும் ரசிப்பதும் இல்லை. லா யதுகுலுல் ஜன்னத பகீல், சொர்க்கத்துக்குள்ளால் கஞ்சன் எத்தனை தவம் இருந்தாலும் போக முடியாது. சொர்க்கத்துக்கு போகணும்னா கஞ்சனாட முடியாது. அவன் கஞ்சன், கொடுக்கும் மனம் இல்லாதவன், கருமி குணம் உள்ளவன். தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது. அதனாலதான் சொன்னேன், ரமலானுக்கு பெயர் ஷஹரே ரமலான், ஷஹரே சௌம், நோன்பின் மாதம் மாத்திரம் அல்ல. ஏன்னா ரமலானை கொண்டு அல்லாஹ் கிடைக்கணும். அப்படியானால் இந்த மாதம் உபகாரத்தின் மாதம், தர்மத்தின் மாதம். இதெல்லாம் இல்லாம வெறும் நோன்பு வச்சு சொர்க்கம் போக முடியாது. ஏன்? நோன்பு பிடிக்கிறார், கஞ்சனாக இருக்கிறார், கஞ்சன் சொர்க்கம் போக மாட்டானே. கருமி குணம் உள்ளவன் சொர்க்கம் போக மாட்டானே. அப்ப ஒரு கருமியை கூட சொர்க்கத்துக்கு நோன்பு கொண்டு போகணுமா? அவன் முஹ்சினாக இருக்கணும், உபகாரியாக இருக்கணும், அவன் முத்தசத்திக்காக இருக்கணும், தர்மம் கொடுப்பவனாக இருக்கணும். ரமலான் நோன்பு மாசமா மட்டும் பார்த்து சில பேர் தான் மட்டும் நோன்பு வச்சு பக்கத்து வீட்டுல கஷ்டப்படுறவனை பத்தி சிந்திக்காம வாழ்றான் பாருங்க. அந்த நோம்புல என்ன பரக்கத்து இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே சொன்னதை எடுப்பதற்கும் நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. சதகாவின் மாதம் இந்த மாதம், மறந்து விடாதீர்கள். அதிகமாக கொடுங்கள், எப்போதெல்லாம் கொடுக்க முடியுமோ. அல்லாஹ்ட்ட ஒரு சுன்னத்து இருக்குது, கொடுத்தால் அவன் பகரம் கொடுக்காமல் விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். நீ கொடுத்துட்ட, அல்லாஹ் யோசிப்பான், ஏன் அடியா அல்லாஹ் நினைச்சா எனக்கு அவன் டைரக்டா தரலாம். ஆனா அல்லாஹ் என்ன நினைக்கிறான்? உங்க மூலமா எனக்கு தரணும்னு நினைக்கிறான். அல்லாஹ் நினைச்சா நான் உங்க கையில தந்துடலாம், அவன் தந்துடலாம். அப்படி தரல, என்ன வச்சு உங்கள்கிட்ட தரலாம். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒருத்தரை வச்சு மற்றவங்களுக்கு கொடுக்க வைப்பான். நீ அதுல கரெக்டா இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து எடுத்து இன்னொருத்தர் கையில கொடுத்து அவரை வச்சு கொடுத்து வச்சு பார்ப்பான்.
கையில் யாருக்கு கிடைத்திருக்கிறதோ நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற இடத்தில் இருந்தால் அல்லாஹ் உங்களை வெறுங்கையாக விட மாட்டான். கொடுப்பவர் கற்று போக மாட்டார். எனவேதான் சதகா என்பது எல்லா காலத்திலும் செய்ய வேண்டும். இந்த மாதத்திற்கே சதகா என்ற பெயர் வந்ததால் அதிகமாக செய்ய வேண்டிய காலம் ஜகாத்து. இந்த மாதம் எப்பவும் செய்யணும். ஜகாத்து வருஷ கணக்கு தான். உம்மத்தில் ஒரு ஆசை என்னன்னா ரம்ஜான் கொடுத்துட்டா லேசு வேலை, பன்மடங்கு கூலியோட கொடுத்துட்டு போயிடுவோமே. கரெக்டா கணக்கு பார்த்து கொடுத்துருங்க. சொத்த கணக்கு பார்த்து, இருப்ப கணக்கு பார்த்து, வரவு கணக்கு பார்த்து, நகைய கணக்கு பார்த்து, எல்லாம் டோட்டலா அளவு என்ன 2.5%. 1 லட்சம் இருந்தால் 2500. 1 லட்சம்னா 2500 கையில் எடுத்து நோட்டிடணும். அது எந்த வழியில் இருந்தாலும் சரி. 1000 கடை இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது. வாகனம் ஓட்டுற வாகனத்துக்கு இல்ல, வாடகை வாகனத்துக்கு கொடுத்தாகணும். இருக்கிற வீட்டுக்கு இல்ல, 5 வீடு வாங்கி வாடகைக்கு விட்டுருக்கேன், 5 வீட்டுக்கும் கொடுக்க வேண்டியது இல்லை, 5 வீட்டுல இருந்து வர்ற வாடகைக்கு கொடுக்கணும். எப்படியெல்லாம் எனக்கு சொத்துக்களை அல்லாஹ் கொடுத்தானோ அதற்கு நான் ஜகாத்தை கொடுப்பதால் அல்லாஹ் ஒரு பெரிய கை வைத்திருக்கிறான். ஒரு சொத்தை அழிக்க மாட்டேன். அந்த சொத்து அழியாது. அதோட பாக்கி என்ன தெரியுமா? நீங்க சம்பாதிச்சு சேர்த்து வச்ச உங்க சொத்து உங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் பாதுகாத்து கொடுக்கப்படும். ஜகாத்து கொடுக்காத சொத்துக்கள் நமக்கு பின்னால நம்ம பிள்ளைங்க வச்சு வாழ்கிற வாய்ப்பை கூட பல நேரத்தில் இழந்து விடுவார்கள். அந்த சொத்து தவறுகளிலும் பாவங்களிலும் ஆபத்தான காரியங்களிலும் செலவாகும். அதனால் நல்ல ஞாபகம் வையுங்கள். ஜகாத்து என்பது சரியாகவும் முறையாகவும் அதனுடைய அளவு 2.5% எல்லாத்திலையும் எடுத்து கொடுப்பதில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அப்ப இந்த மாதத்திற்கு அடுத்த பெயர் சௌமே முதாஃபா. எல்லா வணக்கங்களையும் பன்மடங்காக பெருக்கி தரப்படுகிற மாதம் சௌமே முதாஃப். சௌமே முதாஃப்னா என்ன? நன்மைகளை ஒண்ணுக்கு ஒன்னா கொடுக்கறது இல்ல, 1க்கு 10 கொடுக்கறது இல்ல. மற்ற காலத்தில் மஞ்சாபில் ஹசனா பலவாஷரம் சாரியா, நீ 1 செய்தா 1க்கு 10ங்கிறான். இது தவாயிப், பன்மடங்கு, எல்லாத்தையுமே பன்மடங்கு. ஒரு தொழுகை தொழுதாயா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, யார் ஒருவர் ஒரு நபில் செய்தால் 70 நபில், ஒரு ஃபர்து. அல்ஹம்துலில்லாஹ், நாம் செய்கிற நன்மைகளை அல்லாஹ் பன்மடங்காக பெருக்குகிறான். அல்லாஹ்வுடைய பெரிய வேலை இருக்கிறது. ஒரு நஃபில், ஒரு ஃபர்துடைய ஸ்தானம். நான் சொன்னேன், ஒரு ஃபர்த ஒருத்தர் செய்கிறாருன்னு சொன்னா அந்த ஃபர்த அல்லாஹ் தஆலா 70ஆக ஆக்குவான். இப்ப ரமலான்ல நீங்க ஒரு சுபுகு தொழுதா 70 சுபுகு, குறைந்த அளவு. அந்த 70ஐ எத்தனை மடங்கு பெருக்க முடியுமோ அல்லாஹ் பெருக்கி கொடுப்பான், தௌஃபீக் செய்வானாக. ஒரு நஃபில் ஒரு ஃபர்துடைய ஸ்தானத்துக்கு வந்தது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்ப பன்மடங்காக ஆக்கப்படுகிறது என்பதில் நீங்கள் கொடுக்கிற தர்மம், நீங்கள் செய்கிற உபகாரம். நீங்கள் ஒருத்தருக்கு இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணீங்க, அது பன்மடங்காக. அல்லாஹ் எப்படி பன்மடங்காக ஆக்கினால் எவ்வளவு ஆக்குவான்? நம்ம சொல்லுவோம் 1க்கு 1 இலவசம். இன்னைக்கு நாட்டில் இலவசத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி. ஒரு கடையில கூட்டமா நிற்கிது, என்னன்னு கேட்டா ஒரு சேலை வாங்கினா 2 சேலை ஃப்ரீ. சமுதாயத்துடைய தாய்மார்கள் எல்லாம் பயானுக்கு கூட விட கூடுதல் அங்க கூடுவாங்க. ஆனா அங்க நிறைய வந்திருக்கிறாங்க, அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். ஒரு சேலை வாங்கினா 2 சேலை ஃப்ரீனா கூட்டம் எவ்வளவு நிற்கும்? வரக்கத்தான் நிற்கும். அல்லாஹ் சொல்றான், இந்த மாசமே முதாஃபா, பெருக்கி தரப்படுகிற மாதம், கூட்டி தரப்படுற மாதம் இல்லை, கூட்டுறது இல்லை. இது பெருக்கல். 2 2 4, 2002 பெருக்குங்க. இப்படி ஒன்ன பெருக்கிட்டே இருக்கணும். பெருக்கி தரப்படும் மாதம் என்று இந்த மாதத்துக்கு பெயர். அப்படியானால் நான் செய்கிற எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு ராத்திரி நான் ஹயாத் ஆக்கிட்டேன்னா அல்லாஹ் அதை எத்தனை இரவாக எழுதி விடுவான். நாளைக்கு மறுமையில போய் நான் கொஞ்சம் அமலோடு போவேன், நிறைய கூலி கிடைக்கும். அல்லாஹ் சொல்வான், இவ்வளவு நன்மை உனக்கு எங்கு கிடைச்சது என்று கேட்கிறாயா? உன் ரமலான் உனக்கு கிடைத்ததை நீ என்னிடத்தில் பன்மடங்காக பெருக்கி எடுக்கிறாய். இமாம் ஷாஃபி ஒரு குரான் ராத்திரி ஓதுனாங்க, பகல்ல ஒரு குரான் ஓதுவாங்க. ரமலான் முடியும் போது 60 குரான் முடிப்பாங்க. அல்லாஹ் சொன்ன 60 அல்ல, அது 60,000ஆக பெருக்கப்படும். காபத்துல்லாஹ்ல போய் நான் குரானை முடிப்பேன், ஹரமுக்கு போயிட்டா குரானை முடிப்பேன். டெய்லி முடிக்கிறான் முடிப்பேன், இல்லைன்னா 3 நாளைக்கு ஒரு குரான் முடிக்கிறது. தவாஃப்ல அப்படி ஹாஃபிஸ் ஆக்கணும். அல்லாஹ் ஹிஃப்ஸ் உள்ளவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் அதுதான். ஹாஃபிஸ்களுடைய பரக்கத். ஓதிட்டே போலாமே. தவாஃப் பூரா குரான் தான், ஓதிட்டே இருப்போம். 3 நாள் ஒரு குரான் ஹரம்ல முடிப்பேன். முடிச்சுட்டா எனக்கு ஒரு சந்தோஷம். 1,00,000 குரான். நம்ம முடிச்சது ஒரு குரான் அல்ல, ஹரமுக்குள் ஓதப்படுகிற ஒவ்வொன்றுக்கும் 1,00,000 குரான். நம்ம எத்தனை 1000 குரான் முடிச்சுங்க யாரு கேட்டா நான் சொல்வேன், பல லட்சம் முடித்திருக்கிறேன். ஏன்? ஹரம் ஷரீஃபிலே, காபத்துல்லாவிலே. அதே மாதிரி ரமலான் இங்கே ஓத ஓத அது பெருக்கலாக்கப்படும். நீங்கள் கொடுக்கும் தர்மம் பெருக்கல், நீங்கள் வணங்கும் வணக்கம் பெருக்கல், நீங்கள் செய்கிற உபகாரம் பெருக்கி தரப்படும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் பெருக்கலான இந்த காலத்தை
மிஸ் பண்ணாமல் இருக்க தௌஃபீக் செய்வான். இந்த காலத்தை விட்டுறக்கூடாது, இழந்துடக்கூடாது. அற்ப ஆசைக்காக கொஞ்சம் வியாபாரம் விஷயம் நடக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி தராவியை விட்டுறாதீங்க. சில பேர் 27 வயதுக்கு பள்ளிக்கு வர்றது இல்லை. என்னப்பா இன்னைக்குதான் அதற்கு நமக்கு துன்யா பறக்கத்துங்கிற, இன்னைக்குதான் வியாபாரம் விரிச்சு போட்டிருக்கான் அல்லா. நான் சொல்லுவேன் அல்லா விரிச்சு போடல, அவன் போட்டு வச்சிருக்கான். அப்படியா இப்ளீஸ் விரிச்சு போட்டிருப்பான். ஏன் ஒன்னு அங்க வரவிட அவன் தடுக்கிறான். வியாபாரம் நடக்கட்டும், தடை இல்லை. அதுக்கான ஏற்பாடு செய்யுங்கள். ஒரு 10 நிமிஷம் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போயிடுங்க, அப்புறம் போய் நில்லுங்கள். பள்ளிவாசலுக்கு வராமல் நிற்கிறார் பாருங்க, அவரை விட அல்லாஹ் 38,000 மடங்கு கூட கொடுத்தோம். அவன் கருணை உள்ள ரப்பு. கிட்டத்தட்ட ஒரு 6 சப்ஜெக்டை முடிச்சிட்டோம். 2 பாக்கி இருக்கு. 2 தானே பாக்கி இருக்கு. ஆலியார் சொல்லிட்டாங்க. அதனால சிம்பிளா சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா நீங்களும் பயானுங்கிறது எப்படின்னா, என்ன அதற்கு இவ்வளவு நேரம் இழுத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா நான் பட்ட தியாகமும் கேட்ட துவாம் வீணா போயிடும். இன்னும் பேச மாட்டாங்களா நீங்க நினைச்சா நீங்க கேட்டபடி வாழ்ற வாய்ப்பு இருக்கும். அதனால நாங்க இந்த டயத்தை தாண்டி பேசுறதே இல்லை. இருந்தாலும் ஹசரத் சொல்ற மாதிரி ஹசரத் ஏற்கனவே எப்பவும் போதுங்கிற மனசு ஹசரத்துல நல்ல விஷயத்துல இருக்காது. இலியாஸ் மௌலானா மற்ற உலமாக்கள் நான் நிறைவுபடுத்துவதற்கு 2ஐயும் சொல்லி முடிப்பேன். ஷஹரு துஆ, துஆவுடைய மாதம். ரமதானுக்கு பேரே ஷஹரு துஆ, துஆவுடைய மாதம். சாலியங்கள் எழுதுறாங்க. ஷஹருன்னு போட்டீங்க வைங்களேன், ரமதானுக்குள்ள 8 பேர், இன்னும் சில பேர் 8 அல்ல இன்னும் கூட்டுறாங்க. 8 வந்து நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஷஹரு துஆவுடைய மாதம். ரமதான்ல துஆ எவ்வளவு பவர்னா, காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோன்பாடி நோன்பு திறக்கிற வரையிலும் அவர் கேட்கிற துஆ ஒப்புக்கொள்ளப்படும். நோன்பு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுக்கணும், படுத்து எழுந்திரிச்சு உட்கார்ந்து துஆ கேட்கணும், அந்த துஆ கபூல் செய்யப்படும். சஹர் வச்சுட்டு துஆ கேளுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு துஆ, போகும்போது துஆ, வரும்போது துஆ. துஆவுடைய மாதம். குறிப்பாக 2 வக்து, எல்லா இடத்துலயும் சொன்னேன், நேரம் இல்ல. 2 வக்து ரமதான்ல நமக்கு கிடைச்ச கிஃப்ட். 1 சஹருடைய நேரம், சஹருடைய சாப்பாடு. சஹரு சாப்பாடை இன்பமா சாப்பிடணும், ஈடுபாடா சாப்பிடணும், விருப்பப்பட்டு சாப்பிடணும். சஹரு சாப்பாட்டுக்கு நீங்க நல்ல தியாகம் செய்யணும். அதை சமைக்கிற பெண்களுக்குத்தான் அல்லாஹ் எத்தனை கூலி வச்சிருக்கிறான். அவங்க சமைச்சு கொடுத்து அந்த குடும்பத்தில் 10 பேர் சாப்பிட்றாங்க, 8 பேர் சாப்பிட்றாங்கன்னா அந்த 8 பேருக்கு கொடுக்கிற கூலியும் சேர்த்து அல்லாஹ் அந்த அம்மாவை கொடுத்துருவான். 8 பேருக்கும் குறையாது கூலி, அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா. ஒரு நோம்புக்கு கூலி இல்லை. சஹருக்கு வேலை பார்த்தா அவ்வளவு பாக்கியம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னொரு சுகூரி பரக்கா தஸஹரு, சஹர் வையுங்கள். சஹரு சாப்பாடு பரக்கத்தானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் ராத்திரி 12 மணிக்கு வந்து 1 மணிக்கு வந்து சாப்பிட்டு போட்டு படுத்துறாரு. இனி இருக்க 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருக்கணும். பெருமானார் சொன்னாங்க, அப்படி உங்களுக்கு சாப்பிட மனசு இல்ல, ராத்திரி சாப்பிட்டுட்டோன்னு படுத்தாலும் சஹருக்காக எழுந்திரித்து உலவு ஷர்பத்துமா, 1 மிடர் தண்ணீராவது குடியுங்கள். ஏன் தெரியுமா? அந்த தண்ணீர் பரக்கத். பரக்கத்து என்ன? அந்த தண்ணி உடம்புக்குள்ள போச்சு, சஹருடைய சாப்பாடு உடம்புல போச்சு வைங்க, பரக்கத்தான உணவு உள்ள போயிட்டா உடம்புல இருக்க நோய் பூரா ஷிஃபாவாயிடும். கொலஸ்ட்ரால் ஷிஃபா, பிரஷர் ஷிஃபா, சுகர் ஷிஃபா. அப்படின்னா என்ன? ஷிஃபானா என்ன? சுகர் இருக்கும், உன் உயிரையோ உடலையோ பாதிக்கிற தீங்கு செய்யாது. சுகர் யார்கிட்ட இல்லை? எல்லார்ட்டும் இருக்கு. ஒருத்தர் கேட்டா உங்கள்கிட்ட டைமாண்டு. இப்ப நான் சுகர் இல்லாத ஆளா? யாருக்கு தான் சுகர் வரல? நபிமார்களுக்கு, வலிமார்களுக்கு, சாலிஹீங்களுக்கு. நோய்ங்கிறது அல்லாஹ் கொடுக்கிற சோதனை. சோதனைங்கிறது பல பேருக்கு ரஹமத்து, பல பேருக்கு அதாப். அல்லாஹ் ரஹமத்துடைய சோதனைக்கு நம்மை தேர்ந்தெடுக்கட்டும், சோதனையிலிருந்தும் பாதுகாக்கட்டும். சஹருடைய சாப்பாடு பரக்கத், உடம்புல இருக்கிற நோய் குணமாகும். அதனால சஹரு வந்து எப்பவும் மிஸ் பண்ணிடாதீங்க. எழுந்திருச்சு ஒரு குத்து சாப்பாடு சாப்பிட்டுணும், ஒரு படக்கு பாறையாவது குடிச்சிடணும். சஹரு சாப்பாடை செய்து வைக்கிறவங்களுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம். நான் எங்க வீட்டுல ஒரு பழக்கம் வச்சிருக்கிறேன். சஹருக்கு ராத்திரி எங்க வீட்டுல எல்லாம் செய்து வச்சிருவாங்க. நைட்ல சாப்பாடு எல்லாம் கிளியர் பண்ணி 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு படுத்துருவாங்க. காலையில எழுந்திருச்சு சின்ன சின்ன வெரைட்டிஸ் செய்யணும், சூடா சாப்பிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், 3 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு தஹஜ்ஜுத் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு நேரா சமையல் கேட்டுதான் என் வேலை. போய் நின்று அடுப்பை பொறுத்தி டீ போடுவேன், எல்லாருக்கும் குடிக்கிற மாதிரி. அப்பளம் பொரிக்கிறது, முட்டையை பொரிக்கிறது, அந்த சாப்பாடை சூடாக்கி ஃப்ரெஷ் ஆக்கி கொண்டு வச்சிருவேன். வீட்டமா எழுந்திருச்சு சூடாக்கணும் வந்து பார்ப்பாங்க. நான் சொல்ல, நீங்க ஒண்ணு வேணா, கையை கழுவிட்டு பிஸ்மில்லான்னு உட்காருங்க. என்ன நீங்க மாத்திரம் கூலி அனுபவிக்கிறதா? இந்த மிஸ்கினுக்கு கூலி வேணும். சஹர்ல அவ்வளவு வேலை சமையல் கேட்கல நான் நிற்பேன். ஏன்னா பரக்கத்தான உணவு. இதுல என்னுடைய பங்கு என்ன? நான் கூடுதல் சொல்றது இல்ல. வேணா யாராவது வந்து பாருங்க, ஊர்ல ரமலான் கடைசி 10 தான் ஏத்தி காப்போம், பாக்கி 20 நாள் ஹித்மத்து தான். எங்கே ரப்பு கிடைப்பான், எங்கே வாய்ப்பு கிடைக்கும், எங்கே உயர்வு கிடைக்கும், எங்கே தர்ஜா உயரும்? என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டுமா இல்லையா? அவங்களுக்கு அலுப்பு குறைச்சிடுறது. ராத்திரி வேலை அவங்க பார்த்துறாங்க, சஹர் வேலை நம்ம பார்க்கிறோம். ஆக துஆவுடைய மாதம். சாலிஹ்கிட்ட ஒரு பழக்கம் எழுதி வைப்பாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லை இவங்களுக்கு குழந்தை கிடைக்கணும், இவங்க வியாபார நஷ்டம் சரியாகணும்,
உடல்ல நோய் ரொம்ப நாள் ஷிஃபா பார்க்கணும், நம்ம கேட்டா கிடைக்கும், இப்ப வேண்டாம், எழுதி வச்சுக்கிடுவாங்க. எப்ப ரமலான் வருதோ அந்த சீட்டை தூக்கிட்டு உட்கார்ந்து, அல்லாஹ்வே ஒப்புக்கொள்ளப்படுற காலம், நீ துஆவுடைய மாதம் சொல்லிட்டு என்ன கேட்டாலும் கொடுப்பா, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது என்று அல்லாஹ்ட்ட முன் வைப்பாங்க. ரமலானுக்கு பின்னால எல்லாமே சரியாகும். பிரச்சனை எழுதி வையுங்கள். குழந்தை இல்லையா, ரமலான் கிஃப்ட். வியாபாரம் இல்லையா, ரமலான் கிஃப்ட். கல்யாணமாக இல்லையா, ரமலான் கிஃப்ட். ரமலான்ல கேளுங்கள், எல்லாம் கிடைக்கும். ஷஹரே துஆ, துஆவுடைய மாதம். 8வது ஷஹ்ருல் மக்ஃபிரா, பாவம் மன்னிக்கப்படும் மாதம். இந்த மாசத்துல மன்னிக்காம எப்ப மன்னிக்கிறது? அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. எவ்வளவு மன்னிப்பான் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் பல லட்சம் பேரை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த லிஸ்ட்ல அல்லாஹ் நம்ம பேரையும் ஆக்கி வைப்பான். உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸாம ரமதானன் ஈமானன் வ இஹ்திஸாபன், இமாம் புகாரி எழுதுகிறார், மன் ஸாம ரமதானன் ஈமானன் வ இஹ்திஸாபன் வஃபிர லஹு மா தகத்தம் எந்தம். ரமதானில் ஒருவர் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும்னு நோன்பு வைத்தால் அவர் செய்த முன்கால பாவங்கள் அத்தனை மன்னிக்கப்படும். கடந்த காலத்தில் எவ்வளவு பாவம் செய்திருப்பார். 2வது நேரம் இஃப்தாருடைய நேரம். 8 முடிச்சிட்டோம். பாவம் மன்னிக்கப்படுற மாதம். ஒரு நேரம் சஹர், அது பரக்கத், விட்டுறாதீங்க. 2வது இஃப்தார். இஃப்தார் நோன்பு திறக்கிற நேரம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், ஒரு நோன்பாளிக்கு 2 சந்தோஷத்தை அல்லாஹ் அவன் வெகுமதியாக வைத்திருக்கிறான். ஃபர்ஹத்துன் இந்த இஃப்தாரிஹி வ ஃபர்ஹத்துன் இந்த லிகாய் ரப்பி. ஒரு சந்தோஷம் துன்யாவிலே, இன்னொன்று மறுமையிலே. ஒரு சந்தோஷம் துன்யா எப்போது? நோன்பு திறக்கிற நேரம். நோன்பு திறக்கிற நேரம் எவ்வளவு புனித நேரம்னா, அந்த மூமினை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். இஃப்தார் நேரத்தில் நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். நோன்பு திறக்கிற நேரம் துஆவுல உட்காரணும். அந்த நேரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அதை தூக்கு இதை தூக்கு, சாப்பாடு வைங்க, கஞ்சி வைங்க, வடையை வைங்க, இதே பேச்சு தான். சில பேர் அந்த பக்கெட் எடுத்துங்க வை, கூப்பிடுறது, அதை கொண்டா, இது கொண்டா, கஞ்சி கொண்டா, எல்லாம் வச்சிடணும். நான் சொல்றேன் 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வச்சிடணும். பெண்களை சொல்கிறேன், 10 நிமிடத்திற்கு முன்பு சமையலை முடியுங்கள். 10 நிமிஷம் துஆவுடைய நேரம். அல்லாஹ் உட்கார்ந்து கையேந்துங்கள், கண்ணீர் வடியுங்கள். ஏன் தெரியுமா? நோன்பு வைத்த ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் சந்தோஷம் கொடுக்கும் நேரம் அந்த நேரம். அவ உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நேரத்தில் கையேந்த வேண்டாமா? அல்லாஹும்ம யா வாசிஅல் மக்ஃபிரா ஃபக்ஃபிர்லி, நோன்பு திறக்க நேரத்தில் ஓதுற துஆ 3 தடவை ஓதணுமா. யா வாசிஅல் மக்ஃபிரா, பாவம் மன்னிப்பதில் விசாலமானவனே, ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக. இந்த துஆ 3 தடவை ஓதணும். அத்தனை பாவங்களும் கடல் நுரைபோல் இருந்தாலும் மன்னிக்கப்படும். அல்லாஹ் எல்லாரையும் தௌஃபீக் செய்வானாக. ரமலானை கிஃப்டாக்கி தருவானாக, பாக்கியமாக்குவானாக. 8 பேரை பெற்ற ரமலான் 8ம் என் வாழ்க்கையாக ஆக்கி தருவானாக. நான் இந்த ரமலானில் உயர்ந்து விட வேண்டும் ரப்பே, உன் அருளில் நனைந்து விட வேண்டும் ரப்பே. நான் பெரிய இஹ்சான் உடையவனாக இருக்க வேண்டும். என் உள்ளத்தை விசாலமாக்கி வைத்து விடுவாயாக. கருவி குணத்தை அழித்து விடு ரப்பே. கொடுத்தால் நீ கொடுக்கிறாய், நான் கொடுப்பவனாக ஆகுவதற்கும் உன் அருள் வேண்டும் ரப்பே. தௌஃபீக் செய்வாயாக. நான் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்குவாயாக. எங்கள் பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுகிலும் பரக்கத் செய்வாயாக. உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணங்களை நசீபாக்குவாயாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு, அன்பு வாசங்களோடு ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து வாழச் செய்வாயாக. எந்த குடும்பங்கள் கணவன் மனைவி சந்தோஷம் இல்ல, பிரிந்து கிடக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் திருப்தி இல்லை, அந்த குடும்பத்துல பரக்கத்து இருக்காது. பரக்கத்து இருக்காது. இந்த சபையின் பரக்கத்தை கொண்டு கேட்கிறோம், எந்த குடும்பத்துல கணவன் மனைவி சந்தோஷமா இல்லையோ அல்லாஹ் நீ சந்தோஷமாக்கி வைப்பாயாக. நீங்க உங்க மனைவிட்ட அதிருப்தியா நடந்தா இன்னைக்கே போய் அஸ்ஸலாமு அலைக்கும் முசாபா செய்திருங்க. ஈகோ பார்க்காதீர்கள். உங்கள் மனைவி உங்களோடு சரியா நடக்கலைன்னா இப்பவுமே வந்து முசாபா செய்து கணவனை மகிழ்ச்சி படுத்தி விடட்டும். நீங்கள் சந்தோஷமாக வாழாவிட்டால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை கேள்விக்குறியாகிவிடும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வே எங்கள் பிள்ளைகளை தங்கள் கணவனோடு, கணவன் மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ செய்வாயாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. கர்ப்பமா இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை நசீவாக்குவாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்.